வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பை அடுத்து மகர சிறைச்சாலையிலும் வெடித்த திடீர் மோதல், பற்றி எரியும் சிறை, பலியான உயிர், அடுத்தடுத்து விரையும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள், பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு, நடந்தது என்ன? வெளியான முழு தகவல். பல்வேறு திசைகளில் பாயும் உயிர்த்தநீர் விசாரணை, திடீர் மரண தண்டனையின் பின்னணி, அடுத்தது யார்? உண்மை சூத்திரதாரிகள் சிக்குவார்களா? நடப்பது என்ன? வெளியான உண்மைகள். எங்களுக்கு வாழ பிடிக்கவில்லை, யாழில் இரட்டை சகோதரிகள் உயிரை பறிப்பதற்காக எடுத்த விபரீத முடிவு, வெளியான சோக சம்பவம். நாட்டில் மீண்டும் தலைவிரித்தாடும் குற்ற செயல்கள், சற்று முன் கொழும்பில் வெடித்த துப்பாக்கி வேட்டு, திடீரென களமிறங்கிய போலீசார், அச்சத்தில் மக்கள். தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு வந்த பரிசு பொதி, சோதனையிட்ட போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, உள்ளே மீட்கப்பட்ட ஆபத்தான பொருள், விசாரணை தீவிரம். 2026 ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை, திடீரென பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு, பரீட்சைகள் திணைக்களம் முன்வைத்த நிபந்தனைகள், வெளியான தகவல். டீசலுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் மண்ணெண்ணெய், நாட்டின் சாரதிகளுக்கு போலீசார் விடுத்த அவசர எச்சரிக்கை, வழங்கப்படும் கடுமையான தண்டனைகள், அம்பலப்படுத்தப்பட்ட தகவல். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் அதிதுரித அபிவிருத்தி பணிகள், நேரில் சென்று கள ஆய்வு செய்த அரசு தரப்பினர், ஏற்படவுள்ள அதிரடி மாற்றங்கள். யாழ்ப்பாண மக்களுக்காகவும் விரைவில் சேவைக்கு வரும் புதிய மெட்ரோ பேருந்துகள், சாரதிகளாக பணியாற்ற விரும்புவோருக்கு கிடைத்த பெரும் சந்தர்ப்பம், விடுக்கப்பட்ட வேண்டுகோள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மகர சிறைச்சாலையில் நேற்று மாலை ஏற்பட்டு பதற்றமான நிலைமையின் போது காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்து 6 பேர் சிகிச்சைக்காக ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து சிறைச்சாலைக்குள் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் பாரிய தீ விபத்தும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் கைதிகள் உள்ளிட்ட பலர் காயமடைந்ததாகவும், காயமடைந்தவர்கள் உடனடியாக ராகம வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மகர சிறைச்சாலைக்குள் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் பல விசேட போலீஸ் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சிறைச்சாலைக்கு வெளியே பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் குவிக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலை திணைக்களத்தின் தகவல்களின்படி மகர சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள பதற்றமான நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று மாலை கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலே இந்த பதற்றமான நிலைமைக்கு காரணமாக இருந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து மேலதிக சிறைச்சாலை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதுடன் சிறைச்சாலைக்கு வெளியே போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதேவேளை கைதிகள் சிறைச்சாலையின் முதன்மை சிறை அதிகாரிகளின் அலுவலகம் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை பிரிவு அலுவலகம் ஆகியவற்றுக்கு தீ வைத்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனையடுத்து ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மற்றொரு புறம் கைதிகளை சந்திப்பதற்காக வந்திருந்து அவர்களது உறவினர்கள் சிறைச்சாலை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கைதிகளின் உறவினர்கள் சிறைச்சாலைகளுக்கு வெளியே காத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு சிறைச்சாலைக்கு வெளியே காத்திருந்த கைதிகளின் உறவினர்கள் சிலர் சிறைச்சாலைக்குள்ளிருந்து பல துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டதாக ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவம் தொடர்பான சிறைச்சாலை திணைக்களம் இதுவரை உத்தியோகபூர்வ அறிக்கையொன்றை வெளியிடவில்லை. இது இப்படி இருக்க, மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து பாதுகாப்பு செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோர் சிறைச்சாலைக்கு நேரில் சென்று அங்குள்ள நிலைமைகளை ஆய்வு செய்துள்ளனர். இதனையடுத்து மகர சிறைச்சாலை மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மகர சிறைச்சாலையை சூழவுள்ள 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு காவல்துறை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த ஊரடங்கு சட்டம் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுடன் மறு அறிவித்தல் வரை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சிறைச்சாலையை சூழவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
யாழ்ப்பாணத்தில் இரட்டை சகோதரிகள் இருவர் தமக்கு தாமே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து தீக்காயங்களுக்கு உள்ளான இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பொன்னாளங்கட்டுவான் பகுதியில் நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்வதற்கு விருப்பமில்லாத காரணத்தினாலேயே இவ்வாறான முடிவை எடுத்ததாக குறித்த இரட்டை சகோதரிகள் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மானிப்பை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ரத்மலானை கந்தாவள வீதியில் நேற்று பிற்பகல் நடத்தப்பட்டு துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினரின் தகவலின்படி முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் முச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நபர் உடனடியாக களுபோவில போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் சம்பவத்தை மேற்கொண்ட பின்னர் தப்பிச் சென்ற 2 சந்தேக நபர்களையும் கைது செய்வதற்கான தேடுதல் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். தாய்லாந்தின் பேங்காக்கிலிருந்து ஸ்ரீலங்கன் வானூர்தி சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்றின் மூலம் பரிசு பொதி என குறிப்பிடப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்பட்டு பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கிலோவுக்கும் அதிகமான சந்தேகத்திற்கிடமான ஆசிஸ் போதைப் பொருளை இலங்கை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். குறித்த பொதி ஸ்ரீலங்கன் வானூர்தி சேவையின் UL 405 என்ற விமானத்தின் மூலம் கடந்த ஜூலை மாதம் 24 இலங்கையை வந்தடைந்துள்ளது. அந்த பொதி பரிசு பொதி என அறிவிக்கப்பட்டிருந்ததாக சுங்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி ஒருவரின் முன்னிலையில் கடந்த ஜூலை மாதம் 31 குறித்த பொதியை சுங்க அதிகாரிகள் திறந்து விரிவாக பரிசோதனை செய்துள்ளனர். அப்போது பொதிக்குள் வைக்கப்பட்டிருந்த உலோக கொள்கலன்களுக்குள் மிகவும் நூதனமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொலித்தீன் பொதிகளை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அந்த பொலித்தீன் பொதிகளுக்குள் சந்தேகத்திற்கிடமான போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை பரிசோதனையின் போது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் கஞ்சா, ஆசிஸ் மற்றும் ஆசிஸ் எண்ணெய் உள்ளிட்ட கஞ்சா தொடர்பான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த எடை 10.608 கிலோகிராம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த பெறுமதி 106.08 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இலங்கை சுங்கத்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள், பாட விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிலரங்குகள் என்பன ஆகஸ்ட் மாதம் 4 நள்ளிரவுக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் மாதம் 4 நள்ளிரவு முதல் உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் முழுமையாக நிறைவடையும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் உயர்தர பரீட்சையில் கேட்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் யூக கேள்விகளை கொண்ட வினாத்தாள்களை அச்சிடுவதற்கும் அவற்றை மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயர்தர பரீட்சை வினாத்தாள்களில் இடம்பெறக்கூடிய கேள்விகள் வழங்கப்படும் அல்லது அதற்கு ஒத்த கேள்விகள் வழங்கப்படும் என குறிப்பிடும் சுவரொட்டிகள், பதாதைகள் மற்றும் துண்டு பிரசுரங்களை வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறான தகவல்களை மின்னணு ஊடகங்கள் அல்லது அச்சு ஊடகங்கள் மூலம் வெளியிடுவதோ, அவற்றை பிரசாரம் செய்வதோ அல்லது அவ்வாறான பொருட்களை தம்வசம் வைத்திருப்பதோ கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10 ஆரம்பமாக உள்ளது. ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் மாதம் 5 வரை நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 2532 பரீட்சை நிலையங்களில் உயர்தர பரீட்சை நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.
இலங்கையில் பயணிகள் பேருந்துகளில் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்படுவதாக கிடைத்த தகவல்களை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். டீசலுக்கு பதிலாக சட்டவிரோதமான முறையில் மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இயக்கப்படும் பேருந்துகள் தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்தே நாடு முழுவதும் இந்த விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இயக்கப்பட்டதாக கண்டறியப்பட்ட சுமார் 100 பயணிகள் பேருந்துகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சந்தேகத்திற்குரிய மேலும் பல பேருந்துகளில் இருந்து எரிபொருள் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளதுடன் அவை மேலதிக ஆய்வுகளுக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. டீசல் 1 லிட்டரின் விலையை விட மண்ணெண்ணெயின் விலை குறைவாக இருப்பதால் கூடுதல் லாபத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் சில பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் டீசலுடன் மண்ணெண்ணெயை கலந்து பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் மண்ணெண்ணெயை பயன்படுத்துவதால் பேருந்துகளின் இயந்திரங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் அதிகளவான காற்று மாசுபாடும் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கூடுதல் லாபத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அதன் காரணமாக சுற்றுச்சூழல் மாசுபடுவதுடன் வாகனங்களின் இயந்திரங்களுக்கும் தொடர்ச்சியான பாதிப்புகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சாதாரண தேவையை விட அதிகளவில் கொள்கலன்களில் மண்ணெண்ணெயை கொள்வனவு செய்யும் நபர்கள் தொடர்பில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உரிமையாளர்கள் மிகுந்த விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பயணிகள் பேருந்துகளுக்கு மண்ணெண்ணெயை விநியோகிப்பதற்கோ அல்லது பேருந்துகளில் மண்ணெண்ணெயை பயன்படுத்துவதற்கு எந்த வகையிலும் துணை போவதற்கோ கூடாது என்றும் காவல்துறை போக்குவரத்து பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு 7 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் அந்த தாக்குதல் ஏற்படுத்திய ஆறாத வெடுக்களும் துயரங்களும் இலங்கை மக்களின் மனதை விட்டு இன்னும் அகலவில்லை. சுமார் 270க்கும் மேற்பட்ட அப்பாவி உயிர்களை பலிகொண்ட இந்த பேரவலத்தின் தொடர்ச்சியாக அண்மையில் கொழும்பு மூவரடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இலங்கை அரசியல் மற்றும் நீதித்துறை வட்டாரங்களில் மீண்டும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு உளவுத்துறை மூலம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான துல்லியமான எச்சரிக்கைகள் கிடைத்திருந்த போதிலும் அவற்றுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் தமது கடமைகளை தவறியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இந்த தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் உயர்மட்ட பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரிகளுக்கு இவ்வாறான தண்டனை வழங்கப்பட்டிருப்பது மேலோட்டமாக பார்க்கும் போது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக தோன்றலாம். ஆனால் இலங்கையின் சட்ட கட்டமைப்பு, கடந்த கால அனுபவங்கள் மற்றும் அரசியல் அதிகார மையங்களின் செயற்பாடுகளை கவனிக்கும் போது மற்றொரு முக்கியமான கேள்வியும் எழுகின்றது. இந்த மரண தண்டனை உண்மையில் நிறைவேற்றப்படுமா அல்லது எதிர்காலத்தில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு உள்ளிட்ட சட்ட ஏற்பாடுகளின் மூலம் இவர்களது தண்டனையில் மாற்றம் ஏற்படுமா? இலங்கையின் சட்டத்தில் மரண தண்டனை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது. இருப்பினும் 1976 ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் மரண தண்டனை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதன் காரணமாக நீதிமன்றங்களால் மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் அது நடைமுறையில் நிறைவேற்றப்படாமல் இருப்பதே கடந்த பல தசாப்தங்களாக காணப்படும் நிலையாகும். இந்த பின்னணியில் பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ள மரண தண்டனை இறுதியில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. அதே நேரம் இந்த தீர்ப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்கள் மற்றும் ஏனைய பொதுமக்கள் மத்தியில் நீண்ட காலமாக நிலவி வந்த நீதிக்கான கோரிக்கைக்கு வழங்கப்பட்ட முக்கியமான பதிலாகவும் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த தீர்ப்பு இறுதியான நீதியை உறுதிப்படுத்துமா என்ற கேள்வியும் மறுபுறம் முன்வைக்கப்படுகின்றது. இலங்கை அரசியலமைப்பின் 34ஆம் சரத்தின் கீழ் தண்டனை பெற்ற ஒருவருக்கு மன்னிப்பு வழங்குவது உள்ளிட்ட பல அதிகாரங்கள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளன. இலங்கை வரலாற்றில் சுதந்திர தினம் மற்றும் வெசாக் போன்ற விசேட தினங்களை முன்னிட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. எனவே எதிர்காலத்தில் அரசியல் சூழ்நிலைகள் மாறும் போது அல்லது மேல்முறையீட்டு நடவடிக்கைகளின் போது தற்போது வழங்கப்பட்டுள்ள தண்டனைகளின் மாற்றங்கள் ஏற்படுமா என்ற சந்தேகமும் சில தரப்பினரால் முன்வைக்கப்படுகின்றது.
அரசியல் செல்வாக்குள்ள நபர்கள் சிறைச்சாலை மருத்துவமனைகளில் காலத்தை கழித்த பின்னர் விடுதலையான சம்பவங்கள் இலங்கையின் கடந்த கால அரசியல் வரலாற்றில் பேசப்பட்டுள்ளன. இந்த தீர்ப்பை தொடர்ந்து இலங்கையின் நீதித்துறையில் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வரும் மற்றொரு குற்றச்சாட்டு மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. அதாவது, பாதிக்கப்பட்டவர்கள் யார், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார், அவர்களுடைய அரசியல் மற்றும் அதிகார பின்னணி என்ன என்பவற்றின் அடிப்படையில் நீதியின் வேகம் மாறுபடுகின்றதா என்ற கேள்வி சில தரப்பினரால் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகின்றது. 1990களில் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவங்கள் மற்றும் போர்க்கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக குற்றச்சாட்டப்பட்ட உயர் ராணுவ அதிகாரிகள் மீது போதுமான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்ட சிலர் பின்னர் பதவி உயர்வுகள், வெளிநாட்டு ராஜதந்திர பொறுப்புகள் மற்றும் அரசு கௌரவங்களை பெற்றதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராசசிங்கம் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் அரசியல் பதவியையும் பெற்றிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணி தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளில் முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேஷ் சலேவின் பெயரும் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு வந்துள்ளது. இவ்வாறான பல சம்பவங்களை சுட்டிக்காட்டும் சில தரப்பினர் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் பல ஆண்டுகள் நீடிப்பதாகவும், அதேவேளை நாட்டையே உலுக்கிய ஏனைய சம்பவங்களில் சட்ட நடவடிக்கைகள் வேகமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக இலங்கையில் அனைவருக்கும் சமமான நீதி வழங்கப்படுகின்றதா என்ற கேள்வியும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகின்றது. உண்மையில் பூஜித ஜெயசுந்தர மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு தண்டனை வழங்கப்பட்டதுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிட்டதாக கூற முடியாது. இவர்கள் தாக்குதல் தொடர்பான முன்னெச்சரிக்கை தகவல்கள் கிடைத்தும் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதாகவே குற்றம் சாட்டப்பட்டனர். ஆனால் இந்த கொடூர தாக்குதலை உண்மையில் திட்டமிட்டவர் யார்? தாக்குதலின் பின்னணியில் வேறு தரப்பினர் இருந்தார்களா? இந்த தாக்குதலால் அரசியல் ரீதியாக பயனடைந்தவர்கள் யார்? தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகள் முழுமையாக அடையாளம் காணப்பட்டார்களா என்ற கேள்விகள் இன்னும் பலரிடம் தொடர்கின்றன. எனவே தற்போதைய நீதிமன்ற தீர்ப்பை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முழுமையான விசாரணையின் முடிவாக பார்க்க முடியாது என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது. மாறாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டுமெனில் தாக்குதலை தடுக்க தவறியவர்கள் மட்டுமன்றி தாக்குதலை திட்டமிட்டவர்கள், அதற்கு உதவியவர்கள் மற்றும் அதன் பின்னணியில் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் அனைத்து தரப்பினரும் பாரபட்சமின்றி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. அதே நேரம் தற்போது வழங்கப்பட்டுள்ள மரண தண்டனை எதிர்காலத்தில் மேல்முறையீடு, சட்ட நடவடிக்கைகள் அல்லது ஜனாதிபதியின் மன்னிப்பு அதிகாரம் உள்ளிட்ட காரணங்களால் மாற்றப்படுமா என்பதையும் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஆட்சி மாற்றங்களோ அல்லது அரசியல் சமரசங்களோ ஏற்படும் சூழ்நிலையில் இந்த தண்டனைகளின் நிலை என்னவாகும் என்ற கேள்விக்கும் காலமே பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அனைத்தையும் தாண்டி இன்னும் பதில் கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய கேள்வி ஒன்றே உள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகள் யார்? அந்த உண்மையை முழுமையாக வெளிச்சத்திற்கு வரும் நாளிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் முழுமையான நீதி கிடைத்ததாக கூற முடியும். இது இப்படி இருக்க, தாம் எந்த ஒரு தவறும் செய்யாத போதிலும் முன்ஜென்மத்தில் செய்த வினையின் பயனாக தற்போது இந்த தண்டனை கிடைத்துள்ளதாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கில் நேற்று முன்தினம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் நிரந்தர மேல் நீதிமன்றத்தில் தனது கருத்தை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தாம் திட்டமிட்டு எந்த ஒரு தவறான செயலிலும் ஈடுபடவில்லை என்றும், போலீஸ் சேவையில் இணைந்த நாள் முதல் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவே அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வந்ததாகவும் பூஜித் ஜெயசுந்தர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல அதிகாரிகளை கொண்ட குழுவுடன் இணைந்தே தாம் தனது கடமைகளை முன்னெடுத்து வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பொறுப்பு கூற வேண்டிய சிலர் விடுவிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் தொடர்பில் தாம் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் பூஜித் ஜெயசுந்தர நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் அடிப்படை உரிமை வழக்குகள் மற்றும் குடியியல் வழக்குகள் காரணமாக தனக்கும் தனது மனைவிக்கும் தனது பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது சேவை காலத்தில் எந்த ஒரு தனிநபருக்கோ அல்லது போலீஸ் அதிகாரிக்கோ தாம் ஒருபோதும் எந்த விதமான அநீதியையும் இழைக்கவில்லை என்றும்
பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தாம் பின்பற்றும் பௌத்த தர்மத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது தனக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலைமையை முன்ஜென்மத்தில் செய்த வினையின் பயனாகவே கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தனக்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை மீண்டும் பரிசீலிக்குமாறு நீதிமன்றத்திடம் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய தன்னை மட்டும் இவ்வாறு நடத்துவது தொடர்பில் மனிதாபிமான அடிப்படையில் பரிசீலிக்குமாறு நீதிமன்றத்திடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய அபிவிருத்தி பணிகளை கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். பலாலி விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு ஏற்ப மேலும் மேம்படுத்தும் நோக்கில் தற்போது பல்வேறு கட்டுமான மற்றும் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்போது பயணிகள் புறப்படும் மற்றும் வருகை தரும் பகுதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள், புதிய கட்டிட வசதிகளை ஏற்படுத்துதல், பாதுகாப்பு வசதிகளை வலுப்படுத்துதல் மற்றும் பயணிகளுக்கான சேவை வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக அதிகாரிகளிடமிருந்து அமைச்சர் விரிவான விளக்கங்களை பெற்றுக் கொண்டார். அத்துடன் திட்டமிடப்பட்ட காலக்கெடுவிற்குள் அனைத்து அபிவிருத்தி பணிகளையும் நிறைவு செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பலாலி விமான நிலையத்தை மேலும் விரிவுபடுத்தி வடக்கு மக்களுக்கும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கும் சிறந்த விமான போக்குவரத்து சேவையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அந்த கோரிக்கைக்கு அமைய அரசாங்கத்தின் முன்னுரிமை அபிவிருத்தி திட்டங்களில் ஒன்றாக பலாலி விமான நிலையத்தின் விரிவாக்க பணிகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த அபிவிருத்தி திட்டங்கள் முழுமையாக நிறைவடைந்த பின்னர் வடமாகாணத்தின் சுற்றுலாத்துறையும் மேலும் வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் வடக்கில் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் உருவாகுவதுடன் வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சியும் மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் நிறைவடைந்த பின்னர் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணிகளுக்கு வழங்கப்படும் விமான போக்குவரத்து மற்றும் ஏனைய சேவை வசதிகளும் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தின் புதிய மெட்ரோ பேருந்து சேவை இந்த ஆண்டின் இறுதிக்குள் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மெட்ரோ பேருந்து சேவைக்காக சீனா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து இதுவரை 121 புதிய பேருந்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவற்றை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு முன்னதாக பதிவு செய்தல் உள்ளிட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேவையான ஆவண நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் இந்த பேருந்துகளை பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மெட்ரோ பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்காக பல புதிய வழித்தடங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவை தொடர்பான விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன. இதேவேளை இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஜப்பானிடமிருந்து மேலும் 50 மெட்ரோ பேருந்துகள் இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கொழும்புக்கு அப்பால் நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டின் இறுதிக்குள் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் மெட்ரோ பேருந்து சேவையை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதுடன் இது 2 பகுதிகளிலும் மெட்ரோ பேருந்து நிலையங்களை அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. போக்குவரத்து நெரிசல், எரிபொருள் பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஆகியவற்றை குறைக்கும் வகையில் பொதுமக்களை தனியார் வாகன பயன்பாட்டிலிருந்து பொது போக்குவரத்து சேவையை நோக்கி ஈர்ப்பதே அரசாங்கத்தின் நீண்டகால நோக்கம் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் மெட்ரோ பேருந்துகளில் பயணிகளுக்கு தேவையான தகவல்கள் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. அத்துடன் 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் உள்ள மெட்ரோ பேருந்துகளின் எண்ணிக்கையை 500க்கும் அதிகமாக உயர்த்துவதற்கு அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய மெட்ரோ பேருந்து நிறுவனமான லங்கா மெட்ரோ போக்குவரத்து நிறுவனம் மெட்ரோ பேருந்துகளுக்கான சாரதிகளை ஆட்சேர்ப்பு செய்யும் நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.